மல்லி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நம்ம ரேணுகாவோட கேஸ்ல நம்ம விஜய்க்கு வந்துட்டு ஒரு குற்றவாளி இல்ல நிரபராதி அப்படின்ற உண்மைய வந்துட்டு வர வைக்கணும்னு நம்ம அன்னபூர்ணி, நம்ம மல்லியும் நம்ம ரேணுகாவோட அந்த ஒரு மரணத்த வந்துட்டு சர்டிஃபிகேட்டா எடுத்திருக்காங்க. ஏன்னா நம்ம ரேணுகா வந்துட்டு ஆக்சிடென்ட்னால தான் இறந்தாங்க. கண்டிப்பா வந்துட்டு அத கொலை முயற்சியில யாருமே வந்துட்டு கொலை பண்ணல. முக்கியமா நம்ம விஜய் சாருக்கும் அதுக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்ல. அப்படின்ற உண்மைய வந்துட்டு நம்ம மல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டு இப்படி ஒரு சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணியிருக்கேங்க. ஆனால் இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதம் ரொம்ப நல்லாவே வந்துட்டு ஒரு சதி திட்டத்தை போட்டு இந்த ஒரு பேப்பரை வந்துட்டு மாற்றி வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம மல்லி நம்ம அன்னபூர்ணி ரெடி பண்ண பேப்பரை இந்த ராஜேஸ்வரி கையிலையும் இந்த ராஜேஸ்வரி வந்துட்டு நம்ம விஜய் மேலே வந்துட்டு ஒரு அபசகுடமான பழியை வந்துட்டு சுமத்த போகிறாங்க. அது என்னன்னா நம்ம விஜய் சார் தான் வந்துட்டு நம்ம ரேணுகாவை கொலை முயற்சியில் வந்துட்டு ரொம்பவே தொந்தரவு பண்ணி கொலை பண்ணியிருக்கேங்க அப்படின்ற உண்மை வந்துட்டு அந்த ஒரு டாக்குமெண்ட்டில் அந்த ஒரு ஆஃபீஸர் வந்து கொடுத்துருக்கங்க. கண்டிப்பாக வரப்போகிற எபிசோடில் நம்ம விஜய்க்கு ரொம்பவே வந்துட்டு இந்த ஒரு இயரிங் சிரமமாக தான் இருக்க போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்களா நம்ம மனோகர் இருந்துக்கிட்டு எல்லா ஒரு உண்மையுமே நம்ம அன்னபூர்ணிக்கு சொல்லிடுறேங்க. இங்கே பாருங்கள் மேடம், இந்த ஒரு வீட்டில் வந்துட்டு ரொம்ப பெரிய சதி திட்டம் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு விஜய் மாப்பிள்ளை தம்பிக்கு இப்படி ஒரு சதி திட்டத்தை போட்டுட்டு இருக்கங்க. நீங்கள் வந்துட்டு பேப்பர் வச்சுட்டு இருக்கீங்களே, அது எல்லாமே வந்துட்டு டாக்குமெண்ட்டு பொய்யா இவங்க ரெடி பண்ணது, அதை வந்துட்டு எப்படியாச்சும் மாற்றிடுங்கன்னு நம்ம மனோகரன் நம்ம மல்லிக்கும் நம்ம அன்னபூர்ணிக்கும் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக வரப்போகிற இயரிங்கில் நம்ம விஜய் சாரை காப்பாற்றினா மட்டும்தாங்க ஜெயிலுக்குள்ளேருந்து தப்பிக்க முடியும். இல்லைனா இந்த ஒரு எவிடன்ஸ் வந்து இந்த ராஜேஸ்வரி கையில் இருக்கிறது ரொம்பவே வந்துட்டு திறமையானதுங்க. கண்டிப்பாக வரப்போகிற இயரிங்கில் இந்த ஒரு எவிடன்ஸை இந்த ஜட்ஜ் அம்மா பார்த்துட்டாங்களான்னு கண்டிப்பாக நம்ம விஜய் சாருக்கு ஜெயில் தண்டனை தாங்க கொடுக்க போகிறாங்க. ஒரு பக்கம் இந்த கதிரேசன் ரொம்பவே வந்துட்டு மலை மாதிரி நம்ம ராஜேஸ்வரி நம்பிட்டு இருக்கங்க. மேடம், நீங்கள் இருக்கிற தைரியத்தில் தான் வந்துட்டு நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக கோர்ட்டுக்கு வரணும். ப்ளஸ் வந்துட்டு அந்த ஒரு எல்லாரும் மத்தியில் வந்துட்டு நீங்கள் நிரூபிக்கணும். அப்போ தான் வந்துட்டு இந்த விஜய் வந்துட்டு கண்டிப்பாக ஜெயிலுக்குள்ளே இருக்கணும். மல்லியோட ஆட்டத்தை வந்துட்டு ஒட்டுமொத்தமாக அடுக்க முடியும்னு அவ்வளோ உரிமையோடு இந்த நிசாமும் இந்த கதிரேசனும் நம்ம ராஜேஸ்வரி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ எதிர்பார்க்காத சமயத்தில் நம்ம ராஜேஸ்வரி கையுங்காலமாக சிக்க போகிறாங்க. நம்ம மல்லியோட சூழ்ச்சினாலும் இந்த மனோகரனோட சூழ்ச்சினாலும். ஏன்னா அந்த ஒரு வீட்டில் வந்துட்டு என்ன உண்மை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு படிப்படியாக நம்ம மனோகரன் நம்ம அன்னபூர்ணிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த ராஜேஸ்வரியோட சதி திட்டத்தினால ரொம்பவே பாதிக்கப்பட்டது இந்த மல்லி மட்டும் கிடையாதுங்க, அவருடைய தம்பியும் தான். சொந்த தம்பியை வந்துட்டு ஜெயிலுக்குள்ளே இருக்கணும்னு இந்த ராஜேஸ்வரி துடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக ஒருபோதுமே வந்துட்டு அது இந்த ராஜேஸ்வரிக்கு அமைய போகிறது இல்லைங்க. ஏன்னா தர்மத்தின் வாழ்வு தானே சூவுக்கொள்ளும், இறுதியில் தர்மமே வெல்லும். என்னதான் இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் சேர்ந்து இந்த மனோகரனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் பார்த்தீங்களா இந்த மனோகரன் எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க. கதிரேசனுக்கு வந்துட்டு நீங்கள் எதிர்மறை தான் இருக்கணும், கண்டிப்பாக கதிரேசன் கூட இருக்க முடியாதுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.